இங்க இந்த ஊர்ல யார் இறந்தாலுமே ஒரே இடுகாட்டுல தான் புதைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் எழுதி வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஊரோட தலைவர் இறந்து போறாரு. அவரை புதைக்கும் போது தான் அவங்க பொண்ணு தான் அடுத்த தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஆப்போசிட் ஆளு அவர் இருக்கும்போது நம்ம அவரு கூட தான் இருக்கணும், இப்போ அவங்க பொண்ணுக்கு வேற சேவை செய்யணுமான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இவரோட பாக்ஸை பள்ளத்துல இறக்கும் போது சரியா இறக்காம விட்டுறாங்க. அப்ப ஹீரோ தான் வந்து கரெக்டா எல்லாத்தையும் பண்றாரு. ஆக்சுவலா இந்த ஊர்ல யார் இறந்தாலுமே இவர் தான் எல்லா வேலையும் பார்ப்பாரு. தென் இந்த பொண்ணு பதவியேற்பு விழால கலந்துக்கிறா. ஆனா ஒவ்வொன்றும் சொல்ல இவர் அழுதுகிட்டே அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே சிரிச்சு கேலி பண்றாங்க. அண்ட் ஹீரோவும் இந்த இடுகாட்டுல இருக்க ஒவ்வொரு சமாதி எண்ணி முடிச்சுட்டு ஏதோ ஒன்று கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு கிராம சபைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தென் கிராம சபை கூட்டமும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஊர் மக்களும் கூடி இருக்காங்க. இந்த பொண்ணுமே பயந்துகிட்டே அங்க வந்து நிக்கிறா. ஆக்சுவலா அவங்க அப்பா இந்த கூட்டத்துக்கு வந்ததுமே ஊர் மக்கள் முன்னாடி எதனா குறை இருக்கான்னு கேளு, அவங்களுமே உன்னோட மூஞ்ச பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அதனால அடுத்த வாரம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு வந்துருன்னு சொல்லி வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த பொண்ணு குறை இருக்கான்னு கேட்கறா. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிலாம் நினைச்சிட்டே இருக்கும்போது இவங்களோட ஆப்போசிட் ஆளு ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இந்த பொண்ணு அதே மாரி எதனா கேள்வி கேட்டா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டு வச்சிருப்பா. அவங்க அப்பாவுமே சில பல ஆன்சர் எல்லாம் சொல்லி வச்சிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணு அவங்க கேட்கற கேள்விக்கு எல்லாத்துக்குமே கரெக்டா பதில் சொல்லி சமாளிச்சிடறா. சோ இப்போ எப்படியோ சமாளிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறா. அப்பன்னு பார்த்து ஹீரோ கையை தூக்கி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு சொல்றான். அப்பதான் அவன் இடுகாட்டுல இன்னும் 4 பேர் தான் புதைக்க முடியும், இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்கறா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணுக்கே ஷாக் ஆயிடுது. பட் அதே மீறி வேற என்ன இடக்கு முடக்கா கேள்வி கேட்டாங்கன்னா உன்னோட மூளையை யூஸ் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சுடுன்னு சொல்லி வச்சிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணுமே எனக்கு 2 நாள் டைம் வேணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா.